எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் சொன்னாங்க. அதான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளவு, விசா ஃபீஸ் இவ்வளவுன்னு சொல்லி இங்க இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான பதில் வந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் என்னோட பையனுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு விசா முதற்கொண்டு டிக்கெட் போட்டு கொடுக்குறது, ஃபீஸ் கட்டுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சந்தானகிருஷ்ணன் சார் மீட் பண்ணோம் நாங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் அவங்க சன் மாதிரி கேர் பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு அனுப்புகிறோம் எப்படி இருக்கும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் வந்து 2 பொண்ணுக்கு தகப்பேன், நான் என்ன என் பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பாதுகாப்பு நாங்கள் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். பிகாஸ் இங்கே இவர் ஏஜென்ட் தான், இவர் தான் அங்கே ஒரு அட்மிஷன் ஆஃபீஸர். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்குது. சார் சொன்னது வந்து 3 விதமான ஸ்காலர்ஷிப் சொன்னாங்க. ஒன்று வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முன்னாடி ஒரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்று 4 பேர் செலக்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. 2வது ஸ்காலர்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 90% மார்க்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் எடுத்து அப்படின்னா இது 6 மந்த் ஸ்டைபண்ட் மாதிரி வந்து காரியம் இருக்காங்க. அங்கே இன்ஸ்டிடியூஷன்லையும் அந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நாங்கள் வந்து இயர்லி அதை கண்டக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றாங்க. அது கொடுக்குறப்போ பிள்ளைங்க வந்து அதை எய்ம் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டோம், அதாவது 6 வருஷம் கழித்து அவங்க வந்து கோட் போட்டு ஸ்டெடஸ்கோப் போட்டு ரெகக்னிஷன் வாங்குறது இன்றைக்கே வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து நம்ம டாக்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அமையும். இன்னும் 5 ஆண்டுகளில் மருத்துவர்களாக இந்த அரங்கில் வந்து அமர்வீர்கள் என்ற பெரிய நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை மிக்க மகிழ்ச்சியோடு தொடங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். யாரெல்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க என் பரம்பரையிலே நான் தாங்க முதல் டாக்டர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இதற்காகத்தான் ஸ்பீட் அகாடமி, ராயல் நெக்ஸ்ட் அகாடமி இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கைத்தல் நீங்க கொடுக்கலாம். ராயல் நெக்ஸ்ட் என்னங்க பண்ணுது? முதல் தலைமுறை வைத்தியர்களை இந்த மண்ணிற்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க இவ்வளவு தூரம் குறைவான ஃபீஸ்ல இதை பண்றீங்க, ஏன் இதை நீங்க உயர்த்தினா உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் தம்பி. ஆனா நடுத்தர குடும்பத்தில் இருந்து பிள்ளைங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நடுத்தர குடும்பத்தில் இருந்து ஒருவன் மருத்துவனாக வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில இப்படி ஒரு பொருளாதார நிலையை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் இதை உருவாக்க முடியும். அதை ரொம்ப சரியா செய்கிற ராயல் நெக்ஸ்ட்டுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. அவர்களோடு இயைந்து இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. கம்மி பீஸ் வந்தல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிற அகாடமிகளை ஒப்பிட்டு சொல்றேன். ஆனா நிச்சயமா ஒரு அப்பா அம்மாவுக்கு, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இது கம்மியான காசு கிடையாது. நிச்சயமா இது கம்மியான காசு கிடையாது. உங்க அப்பா அம்மாக்குலாம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேரண்ட்ஸ் அவங்க லைஃப் டைம் சேவிங்ஸை வச்சு தான் அவங்கள படிக்க வைப்பாங்க. நிறைய பெற்றோர்கள் கடன் வாங்கி தான் அவங்கள படிக்க வைக்க போறாங்க. இப்ப வரைக்கும் கூட இந்த லட்சங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பிள்ளைய முதல்ல அனுப்புவோம் பிறகு பாத்துக்குருவோங்கிற நம்பிக்கையில அவங்களை இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு முறை நல்ல கைத்தட்டலோடு இந்த நிகழ்வை துவங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய விருப்பமும். படித்து கொண்டிருக்கிற எங்கள் முன்னாள் மாணவர்களை இங்க வந்து பேச வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சந்தானகிருஷ்ணன் சாருடைய ஒரு டெசிஷனுக்கு ரம்யா, இவங்க யூரோப்பியன் யூனிவர்சிட்டி 3rd செமஸ்டர். வணக்கம், நான் ரம்யா பேசுகிறேன். நான் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணுறேன், ஸோ தட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு புரியும். நான் இங்கே நீட் 1 இயர் நான் எங்கள் சார் கிட்ட தான் நீட் படித்தேன், ராயல் நெக்ஸ்ட் அகாடமியில். அங்கே எல்லாமே அங்கேயுமே டீச்சர்ஸ் எனக்கு நல்லா நீட் சொல்லி கொடுத்தாங்க, கிளியர் பண்ணேன்.
அண்ட் 1 இயர் நான் இப்போ அங்கே மெடிசன் பண்ணிவிட்டு இங்கே லீவுக்காக இப்போ வந்திருக்கேன். அங்கே வந்துட்டு அங்கேயுமே நான் சாரோட ஹாஸ்டலில் தான் இருக்கேன். அங்கேயுமே எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாரோட சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த விதமான பயமும் இல்லை. ஜார்ஜியா கண்ட்ரி பார்த்தோம்னா அதுவுமே சேஃப் தான். நமக்கு வந்து அங்கே வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணதில்லை. அண்ட் அங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லி. நம்ம எந்த ஹெல்ப் கேட்டாலுமே அவங்க பண்ணுவாங்க. யூரோப்பியன் யூனிவர்சிட்டியும் இருக்குது, கொட்டேசி யூனிவர்சிட்டியும் இருக்குது. யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன். அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. 1 இயர் இங்கே எப்படி சிலபஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே அதே தான் சேம். அதை பற்றி யாருமே பயப்படவே வேணாம். ஸோ நானுமே படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ சாருக்கும் மேம்க்கும் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, புது மாணவர்களை வரவேற்கிற மற்றும் கௌரவிக்கிற நிகழ்வு. ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் தமர் மேம் டு ஹானர் அவர் நியூ ஸ்டூடெண்ட். மருத்துவ சீட் வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. குறைந்தபட்ச நபர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியுது. அந்த மாதிரியான சூழலில் இப்படியான ஒரு வாய்ப்பை வெளிநாடுகளில் ஏற்படுத்தி தராங்கன்னும் போது அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு சார்? இது வந்து உண்மையிலே எங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு நிகழ்வு தான். ஆனால் இன்னைக்கு அப்கிரேட் அனுப்புறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. ஒரு 25 ஏஜென்சிஸ்லேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஆளும் முன்னுக்கு பின்னு முரணான தகவல் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால நம்பிக்கை இல்லாமல் ஆன்லைனில் நாங்கள் எடுத்து சாரோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சு சாரை நாங்கள் ஃபோனில் தொடர்பு கொள்ளும்போது சூழ்நிலை சொன்னால் இது மாதிரி தான் நிகழ்வு, நான் இங்கே கேண்டீன் நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்னையில் போய் தேனாம்பேட்டை ஆஃபீஸில் பார்த்தோம். சாரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசிட்டு எங்களுக்காகவும் பர்சனலாக குறைச்சி கொடுத்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் சொன்னாங்க. அதான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹாஸ்டல் ஃபீஸ் இவ்வளவு, விசா ஃபீஸ் இவ்வளவுன்னு சொல்லி இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான பதில் வந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் என்னோட பையனுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். இந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அதோட அமைப்பு, அவங்களோட அப்ரோச் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே வந்து சார் வந்து எம்டியா இருக்காங்க. அதில் வந்து நம்மளோட ஈஸியாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவங்களோட இதுவும் நமக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதோட ஃபீஸ் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மற்ற நாட்டை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மாதிரி குழந்தைங்களோட பாதுகாப்பு மெயினாக, இப்போ என்னோடது வந்து ஒரு கேர்ளு, அவங்களுக்கான பாதுகாப்பு வந்து அங்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். நான் வந்து ஒரு 3 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய பொண்ணு கூட ட்ரை பண்ணேன். இதில் வந்து இவருக்கு நம்பிக்கையா என்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஏஜென்சிகளுடையது ஒரு 40 பேரோட நம்பர் என்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் இவருடையது எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. அதிகம் பேர் அனுப்பியிருக்காங்க. அவங்க உள்ள ஸ்டூடெண்ட் வேற அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க வேறு 2-3 பேர் படிக்கிறாங்க. அவங்ககிட்டயே நான் விசாரிச்சு பார்த்தேன். அப்படிங்கும்போது அங்கே ஒரு நம்பிக்கையான ஒரு காலேஜ், ஒரு பெண்களுக்கு வந்து முக்கியமாக பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால என்னுடைய பொண்ணு அந்த காலேஜை தேர்ந்தெடுத்தேன். முதல்ல ஃபாரின் போது எல்லாருமே வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. பாதுகாப்பு சூழ்நிலை எப்படி இருக்கும், குழந்தைங்க அங்கே ரெகக்னைஸ் கிடைக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். அவர் பிரின்ஸ் சார் மூலமாக, ஜேம்ஸ் சார் மூலமாகவும் அவங்க சன் ஆஸ்டின் வந்து நல்ல ஹோப் கொடுத்தாரு. பரவாயில்ல, நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னாரு. அது மூலமாக சந்தனகிருஷ்ணன் சார் மீட் பண்ணாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டையும் அவங்க சன் மாதிரி கேர் பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு நீட் கோச்சிங் கொடுத்தா அதில் கட்டாப் வரலைங்க, எதிர்பார்த்த அளவுக்கு வரலைங்க. அடுத்த ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின் தான் அனுப்பணுன்ட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு அருகாமையில் இருக்கிற நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டியை சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க மூலிமா வந்து இங்கே சாரை பார்க்கும்போது எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுங்க. அந்த கான்ஃபிடென்ட்னால நாங்கள் ஆசை அனுப்பணும். அது கூலி தொழிலாளி தான். அன்றாடம் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பாப்பா வந்து நல்லா படிப்பா. ஒவ்வொரு காலேஜாக சர்ச் பண்ணும்போது வந்து சாரை வந்து பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் கிடைச்சது. மதுரையில் பார்த்தோம், மீட் பண்ணோம். மதுரையில் மீட் பண்ணும்போது ரொம்ப எனக்கு வந்து கூட உடன்பிறந்த சகோதரர் மாதிரி வந்து பேசினார். பொண்ணு அனுப்புகிறோம்,
எப்படி இருக்கும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் வந்து 2 பொண்ணுக்கு தகப்பேன், நான் என்ன என் பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த பாதுகாப்பு தான் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் இன்றைக்கி வந்து உள்ளது வந்து சேர்த்துருக்கோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக வந்து நம்ம தேடிட்டு இருந்தோம், அது எந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக இருக்கும், யார் சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தான கிருஷ்ணன் சார் அவருடைய அப்ரோச்சினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரோட் அனுப்புறதுங்கிறத ஒரு பயமெல்லாம் இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாரியா வந்து உமன் சேஃப்டிக்கு ரொம்ப நல்ல கண்ட்ரிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தான கிருஷ்ணன் சாரோட ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் சார். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு தான் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஹாப்பியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம சந்தான சாரை வந்து மீட் பண்ணும்போதும் அவர் ஒரு விதத்தில் அவர் கொடுத்த தைரியம் தான் நம்மளுக்கு. எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக சொன்னாங்க, நான் நீட்டில் கம்மியாக மார்க் வாங்கிட்டு, ஸோ எங்கள் அப்பா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குது, நீ வேணா போய் செக் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தால சேரை பார்த்தோம், இதெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் கண்ட்ரி நல்ல கண்ட்ரினால ஓகேன்னு புக் பண்ணோம். ஒரு 6 மாதமாகவே இதுக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எஸ்கே சாரை ரீசெண்டாக தான் பார்த்தோம். அவர் பார்த்தோன்னே அவர் அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸு அவருடைய ஃபீட்பேக்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்களுடைய ஃபீட்பேக்கும் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மற்றவங்கள விட இவர் வந்து சார் வந்து டாக்டரு ப்ளஸ் அங்கே வந்து ஒரு அட்மின் ஆஃபீஸராகவும் இருக்கிறாருன்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வந்து சாரை நம்பலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இவளுடைய கனவையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரியான இடமா தோணுச்சு. அதனால தான் அதை முடிவு பண்ணோம். பெஸ்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் நாங்கள் அதுக்காக தான் அட்மிஷனே போட்டோம். டாக்டர் சந்தான கிருஷ்ணன் அவங்களோட ஸ்பீச் பார்த்துருக்கேன், நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட் எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப இஷ்டப்பட்டேன். நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருந்தும் ஏன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி? இந்தியன் ஓரியன்டட்னு சொன்னாங்க, இந்தியன் ஃபுட்டுன்னு சொன்னாங்க, நல்ல கோச்சிங்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்லேயே எல்லாம் நடத்துகிறாங்க, அப்படியே அவங்க லோக்கல் லாங்குவேஜ் அப்படியே சொல்லி தரேன்னாங்க. அப்படியே இந்தியன் ஓரியன்டாக இருக்கனால ஓகே நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு ஓகே ஜார்ஜியாவே போகலான்னு சொல்லிட்டு, அது ஃபீஸும் ஓரளவு நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் சொன்னாங்க. அதனால இப்போ ஒரு சில ஏஜென்சிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே கொண்டு போய் விடுறதோடு சரி, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நிறையா இருந்தது. 100க்கு 99% அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி அமௌண்ட்டு வந்து இப்போ பேமெண்ட் வந்து நீங்கள் 30 லட்சம் சொன்னாங்க அப்படின்னா 50 லட்சம் வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 30 அப்படி தான் சொல்லுவாங்க, 50 லட்சம் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சார் வந்து ரெக்கார்டு மூலிமா வந்து எழுதி சைன் பண்ணி அவரே சைன் பண்ணி கொடுத்துறாரு, இதுதான் அப்படின்ட்டு, இதை நீங்கள் கட்டினா போதும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு சில கம்யூனிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. மேடம் ஆக்சுவலி எங்களுக்கு ஃபாரினுக்கு அனுப்புகிற ஐடியாவே இல்லை. இங்கே வந்து சந்தான சாரை மீட் பண்ணோம், நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வந்திருந்து. ஸோ சந்தான சாரை மீட் பண்ணப்போ அவர் கொடுத்த ஹோப்னால நம்மளுக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு, ஓ நம்ம பொண்ணையும் அனுப்பலாம் ஃபாரினுக்கும், எங்களால் முடியுன்ற நம்பிக்கை இல்லை. அவர் கொடுத்த தைரியம் பேசுறதுனால எங்களுக்கு ஹோப் வந்துச்சு. பிகாஸ் இங்கே இவர் ஏஜென்ட் தான், இவர் தான் அங்கே ஒரு அட்மிஷன் ஆஃபீஸர், ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்குது. மற்ற ஏஜென்சிஸ்னா கமிஷன்ஸ் ஓவராக அமௌண்ட் வாங்கி நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் பே பண்ண மாதிரி இருக்கும். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ப்ராப்பரான கரெக்டான அமௌண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக கரெக்டாக தான் இருக்குது. இந்தியாவிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, அது மட்டும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த பிரச்சனையாக இருக்காது, கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்எம்சியோட ரூல்ஸ் படி தே ஷுட் ஹாவ் அ ஓன் ஹாஸ்பிட்டல். ஸோ நான் அதர்வைஸ் செக் பண்ணும்போது தே ஹாவ் ஓன் ஹாஸ்பிட்டல். தே ஆல்சோ ப்ரொவைட் சவுத் இந்தியன் ஃபுட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே உங்கள் அம்மா கிட்ட முன்னாடி படிச்ச யாருக்கிட்டையாவது நீங்கள் கேட்டிங்களா, விசாரிச்சிங்களா? இவங்க மூலயமா போய் படித்தவங்க, அப்போ இவங்க மூலியமாக படித்தவங்க யூரோப்பியன் ஒரு பையன் ஃபஸ்ட் இயர், அவன்கிட்ட கேட்டான், அவன் சார் சொன்ன மாதிரியே தான் எல்லா விவரங்களுமே சொன்னான். அதனால திருப்தியாக கட்டிட்டேன் சார். இதுக்கு முன்னாடி வந்து அங்கே படிக்கிறவங்கள பேரண்ட்ஸு அங்கே உள்ள படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நம்பிக்கையே வந்துச்சு. மெயினாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படிங்கிறது தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அவங்களுக்கான வந்து நல்ல பாதுகாப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் விசாரித்து பார்த்து அவரை பற்றி விசாரித்தோம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட் அங்கே இருக்காங்க. அங்கே இவர் நல்லா அங்கே நேரடியாக வந்து எதுவும் பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை போய் நேரடியாக போய் உடனே பார்க்க முடியும். வர வந்து நம்ம பசங்க சொந்தக்கார பையங்க சொன்னாங்க அந்த மாதிரி. அதுதான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணமே. அவரு அங்கே அட்மிஷன் டைரக்டராக இருக்கிறதுனால, அவரே அங்கே ஹாஸ்டல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால, அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலாக இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் ஒரு ஃபாதர் மாதிரி பிள்ளைகளை ட்ரீட் பண்ணி கேர் எடுத்துக்கிறாருங்க. பிள்ளைங்களுக்கு வீசா முதற்கொண்டு டிக்கெட் போட்டு கொடுக்குறது,
பண்ணுறது, ஃபீஸ் கட்டுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒப்பீனியன் கொடுத்தாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்லாம். அதனால் எங்களுக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு தேர்வு நடத்தி அவரே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஃபீஸ்லாம் ஏற்றுக்கிறேன்றாப்புல, அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு நினைக்கிறீங்க? நிறைய மாணவர்களுக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்குது. சார் சொன்னது வந்து 3 விதமான ஸ்காலர்ஷிப் சொன்னாங்க. ஒன்று வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முன்னாடி ஒரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒன்று 4 பேர் செலக்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு 2வது ஸ்காலர்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 90% மார்க்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் எடுத்து அப்படின்னா இது 6 மந்த்து ஸ்டைபண்ட் மாதிரி வந்து தரேன்னு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கோல் ஆம்பிஷன் இருக்கிறவங்க அஃபோர்டபுளாக சில பே பண்ண முடியாது, போர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய திறமையான குழந்தைகள் இது வந்து அவங்களுக்கு நல்ல டாக்டர் கனவு நிறைவேறும். பேரண்ட்ஸுக்கும் பணம் இருந்தால் கட்ட முடியலன்ற ஒரு இது இருக்காது. இது ஒரு நல்ல கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஆகுதுங்க. நாமளும் அந்த ஸ்காலர்ஷிப்பை பெறலான்றது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. நெக்ஸ்ட் அவங்க எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அங்கே இன்ஸ்டிடியூஷன்லையும் அந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நாங்கள் வந்து இயர்லி அதை கண்டக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றாங்க. அது கொடுக்குறப்போ பிள்ளைங்க வந்து அதை எய்ம் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேள்விப்படலைங்க. இது 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என் பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேல்யூபிளாக தான் இருக்குது. அந்த எக்ஸாம் ஆக்சுவலாக பெனிஃபிட் தான். ஏன்னா நமக்கு அந்த ஃபுல் சோர்ஸபிள் வந்து 11th 12th சிபிஎஸ்சி போர்ஷன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அது நமக்கு எழுதிட்டு போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரி நம்ம இந்த எக்ஸாம் எழுதிட்டோம், ஸோ நம்ம அங்கே போய் எழுதிடலாம், அங்கே போய் நம்ம டாக்டர் எப்படி ஆயிடலாம். இப்போ நமக்கு இது ஒழுங்காக எழுதுறதுனால நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இதே எழுத முடியாது. ஸோ அப்போ அங்கே போய் எப்படி இது பண்ணுறது. இங்கே நமக்கு ஆக்சுவலி ஈஸியாக இருந்த எக்ஸாம். ஈஸினா படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே போய் எப்படியும் டாக்டர் ஆகி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அது அட்மிஷனுக்கான இது அப்புறமேட்டு வந்து ஸ்டெத்தஸ்கோப்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எங்களுக்கு மனநிறைவுங்களை விட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நிறைய மனநிறைவு. எல்லாரோட முகத்திலையும் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ பேரும் புண்ணையோட தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே நம்ம ஜெயிப்பாங்கிற நோக்கத்தில் வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு மனநிறைவு, ஸ்டூடெண்ட்டுக்கு மனநிறைவு, இவ்வளோ ஆள் வந்ததுனால சாருக்கும் மனநிறைவு. அதனால நாங்களாம் சொன்னால் எல்லாருமே வந்து ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப ரிச் ஃபேமிலி கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களை மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்குலாம் வந்து இப்போ ஓரளவு பணம் கட்டணும் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இந்த டயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது இன்னும் எங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். அது எங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைய வந்து ஒரு டாக்டர் மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு, எங்களுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது சார். ஒரு டீனு, அந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி வந்து இங்கே செமினார் நடத்தி அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுக்குறாங்க. பெற்றோர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சிறப்பாக ரன் பண்ணுறோம், இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்கள் ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டோம், அதாவது 6 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கோட் போட்டு ஸ்டெதஸ்கோப் போட்டு ரெகக்னிஷன் வாங்குறது இன்னைக்கே வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து நமக்கு டாக்டர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அமையும். அது வந்து பார்த்தீங்கன்னா சார், எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை இங்கேயே அங்கே போய் பார்க்கறத விட இங்கேயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒயிட் கோட் போட்டு ஒரு ஸ்டெதஸ்கோப்போட பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ.